அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு செய்தி நீங்க பார்த்திருப்பீங்க. தமிழ்நாடு அரசியல்ல பேசுபொருள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக தமிழ்நாட்டுல முன்னாள் திமுக ஆட்சியில அதாவது திட்டங்கள் செய்வோம்னு சொல்லி வாக்குறுதியே கொடுக்காம செய்யப்பட்ட ஒரு திட்டம் தான் காலை உணவு திட்டம். இந்த திட்டத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய ஆளுமையாக இருந்த காமராஜர் அவர்களுடைய பெயர்ல திட்டம் தீட்டப்பட்டிருக்காங்க. இது வெறுமனே திட்டத்திற்கான மாற்றமா? இல்ல உள்ள என்ன அரசியல் இருக்குன்றதான் நம்ம இத பார்க்குறோம். அவங்களுக்கு தெரியும். நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய். அவர் தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள்லாம் தோன்றியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டு அரசியல் கட்சியில பழம்பெரும் கட்சியா இருக்குதுன்னா, ஒண்ணு காங்கிரஸ், இன்னொன்னு திமுக. காங்கிரஸ் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு 1967க்கு பிறகு வரவே முடியல. அதுக்கு காரணம் பல்வேறு காரணம் சொல்லலாம். ஏன்னா, அண்மையில உங்களுக்கு தெரியும். திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்று திமுகவால 5 சட்டமன்ற உறுப்பினராகி புதிதாக வந்த ஒரு ஆளோட ஓடிப்போச்சுன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தான் தற்போது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும். காங்கிரஸ் என்றாவே பல்வேறு மாநிலங்கள்ல துரோக வரலாறுல எழுதப்படக்கூடிய ஒரு கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. இதை கூட டெல்லியில ஜந்தர் மந்தர் திடலில் நடைபெற்ற சிஜேபிக்கு ஆதரவாக போராடுறேன்னு சொல்லிட்டு பிரதமர் இல்லம் நோக்கி சென்ற ராகுல் காந்தி அவர் ஒரு போட்டோ ஷூட் நடத்தினாரு. ஒரு பரபரப்பு செய்தி. சிஜேபி இங்க கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி ஒரு புறம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. நம்ம காங்கிரஸ் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணுன்றக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அது ஒரு புறம் இருந்தாலும் ஏன் அதை சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான பல்வேறு கட்சிகள் வந்திருக்கு. அப்படி ஒரு முக்கியமான தமிழ்நாட்டினுடைய ஆளுமையா இருந்தவர் தான் காமராஜர் அவர்கள். காமராஜர் அவர்களுடைய பெயர்ல திட்டம் தீட்டணுமானா திட்டம் தீட்டணும். அது ஒரு திட்டமா 1000 திட்டங்கள் கூட திட்டணும். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு கல்விக்கு கண் திறந்த ஒரு முக்கிய தலைவராக, முக்கிய முதல்வராக இருக்கக்கூடியவர் தான் காமராஜர். படிக்காத மேதை என்று சொல்லக்கூடிய காமராஜர் அவர்கள் அண்மையில் தான் அவங்களுடைய பிறந்தநாள் முடிஞ்சு. இவங்களுடைய கொள்கை தலைவர் விஜய் அவர்களுடைய கொள்கை தலைவருக்காக புதுதாக ஏதாவது ஒரு திட்டத்தை தீட்டி அதற்கு காமராஜர் அவர்களுடைய பெயர் சூட்டினா அதுக்கு காமராஜர் அவர்களுக்கு உரிய மரியாதை கிடைச்சிருக்கும். ஓகே, ஏதோ ஒரு திட்டம் தீட்டிட்டாங்க. இதில் பின்புலத்தில் ஒரு அரசியல் இருக்குன்னு அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஏதாவது செய்ய தெரிஞ்சாதான்டா அது செய்ய முடியும். எதுவுமே செய்ய தெரியாதவனுக்கு இப்போ சமையல் பண்ணணும்னா ஒருத்தனும் ஒரு பிரியாணி செய்ய தெரிஞ்சுன்னா அந்த பிரியாணி செய்வான். அதாவது சாம்பார்னா அது செய்ய தெரிஞ்சால் செய்வான். எதுவுமே தெரியாத காய்கறியை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒன்று வச்சு ஏதாவது சமையல் பண்ணணும்னு பண்ணி முடிச்சுடுவாங்க. சோறு வெந்திருக்குமா வேகாதான்னு தெரியாது. ஏதோ அப்படிதான் நடக்கும் சம்திங். அப்புறம் கூடியதான் விஜய். விஜய்க்கே தமிழ்நாட்டு அரசு நம்ம வெற்றி பெறுவோன்றத அவரே நினைச்சு பார்க்கல. ஆனால் தப்பி தவிர வெற்றி பெற்றார்னு வைங்களேன். அப்போ வெற்றி பெற்றதுன்ற ஒரு விபத்து தான். 2 தொழில் ஏதாவது வெற்றி பெற்றார்னு வைங்களேன். அரசாட்சி நடத்துறதுக்கான ஒரு நிர்வாக திறன் வேணும்ல. அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய தப்பம் தெரியும்ல. சென்னையில தான் அவர் பிறந்திருக்காரு, அங்கதான் வளர்ந்திருக்காரு. சென்னையை தாண்டி எந்த ஏரியா பத்தி அவருக்கு இயல்பாவே தெரியாது. ஏன்னா அவருக்கு அப்படியான கனெக்டிவிட்டியே கிடையாது. மதுரையோட முக்கிய பகுதி கேட்டோம்னா தெரியாது. கோயம்புத்தூரோட முக்கிய பகுதி என்னன்னு கேட்டோம்னா தெரியாது. ஆனா அப்படி இருக்கக்கூடிய ஒரு யாராவது அவருடைய வாகனத்தை முன்னாடி அழைச்சி போயிட்டு தாங்க உங்களுக்கு கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு தஞ்சாவூர்ல பேசணும்னா அங்கிருந்து பேசுவாரு. கோவை மக்களே அப்படின்ட்டு. கீழே இருக்கீங்கனால தஞ்சாவூரா அப்படின்னு பார்க்கணும். அந்த அளவுக்கு தான் விஜயனுடைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் புரிதல் உள்ள நபர். ஏன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சியில இருக்காங்க. அப்படி அரசியல் கட்சியில் இருக்கவங்களாம் அவங்களுடைய கருத்தை சரியா வைப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அரசியல் ரீதியாக கருத்து பேசணும்னா அதற்கான ஒரு அரசியல் ரீதியான கருத்தை பேசுவாங்க. எதிர்கட்சியே ஆக்கப்பூர்வமான பதிலடி கொடுப்பாங்க, ஆக்கப்பூர்வமான கேள்வி வைப்பாங்க. குளத்தூர்ல கொத்து புரோட்டா போட்டாங்கன்ற மாதிரியான எந்த கட்சி அரசியல் தலைவருமே பேசின கிடையாது. முதலமைச்சர் யாரு கூட பேசின கிடையாது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பேசிய வரலாறுல கொத்து புரோட்டான்றது, வாட் ப்ரோ, ராங் ப்ரோ, சிஎம் சார், அங்கிள், இதெல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கு. அதை நான் சொன்னேன் ஆரம்பத்துல. ஆட்சி நிர்வாகம் நடத்த தெரியணும். அப்படி நிர்வாகம் நடத்த இருந்துச்சுன்னா ஒரு அரசியல் கட்சியா இருக்கவர் ஏதாவது பண்ண முடியும். அதாவது விஜய்க்கு ஒரு விளம்பர வெறி இயல்பாவே. ஆதவனா என்னென்ன திட்டத்தை தீட்டி கொடுத்தாரு, என்னென்ன பட்டியல் கொடுத்தாருன்னு தெரியல. இப்ப நான் அந்த தலைப்புக்கு வந்துடுறேன். அதுல முதல்வரின் காலை உணவு திட்டம் இதுல என்ன இருக்கு? என்ன இருக்குது இயல்பா இருக்கிறது. கிட்டத்தட்ட சிறுவர்களுக்கான மாணவர்களுக்கான ஒரு திட்டம். உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு திட்டத்தை ஸ்டாலின் அவர்கள் முதல்வரின் காலை உணவு திட்டம். ஏங்க விஜய் தானே தற்போது முதலமைச்சரா இருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாசமா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா விஜய் தான் இருக்காரு. அப்பயே என்ன பயம்? நம்ம முதலமைச்சர் இல்லையே நீங்க நினைக்கிறீங்களா? நான் முதல்வன் திட்டம்ன்றது திறன் திட்டம்னு மாத்துறீங்க. அதாவது எப்படி மாத்திருக்காருன்னா திறன் தமிழ்நாடு திட்டம் அப்படின்னு மாத்துறாரு. நான் முதல்வன்ல பல லட்சக்கணக்கான மாணவர்கள் அதில் படிக்கிறாங்க. படித்து அடுத்தடுத்து போகிறாங்க. பல்வேறு இடங்களில் மாணவர்களுடைய வழிகாட்டியாக திகழ்றது நான் முதல்வன் திட்டம் தான்.
அப்ப அந்த நான் முதல்வன் சொன்னாவே அது ஸ்டாலின் தான். ஏன் நான் முதல்வன் இன்னைக்கு விஜய் இருக்காரு. நாளைக்கு விஜயை தூக்கி விட்டு ஆதவர்ஜுனா கூட அந்த கட்சியை கைப்பற்றலாம். நாளைக்கு ஆதவர்ஜுனா கூட சிஎம்மா வரலாம். அப்ப நான் முதல்வன் என்றாலே நீ எதுக்கு பயப்படணும்? ஏற்கனவே வந்து நான் முதல்வன்றதை பயந்துக்கிட்டு அதை திறன் தமிழ்நாடு திட்டம்னு ஒரு பேரை மாத்திருக்கீங்க. அதற்கடுத்து பார்த்தோம்னா மகளிர் விடியல் பேருந்து திட்டம். அந்த விடியல்னு சொல்றாங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு? அதுல கூட கொஞ்சம் பயம், அச்சம். அதாவது ஸ்டாலின் வந்து முன்னேறுவாரு. ஸ்டாலினோட திட்டமே இங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்குது. அப்போ உங்களுடைய செயல்பாடு எப்படி? அதான் மகளிர் விடியல் பயணத்தை வந்து மகளிர் பயணம். மகளிர் விடியல் பயணம் ஏன் தொடங்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ தாய்மார்கள் வந்து வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு மாசம் ஒரு செலவாகும். ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் இருக்கும் அந்த கிராமத்துக்கும் அந்த சிட்டிக்கு வர்றதுக்கு. சிட்டிக்கு வந்தால் தான் அவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 10,000 5,000 கொடுப்பாங்க. அவங்க ஊர்லேருந்து பக்கத்தில் போனால் 200 150 100 அவ்வளோதான் அவங்களோட சம்பளமே. நான் தானே இருக்காது. பெரும்பாலான இடங்கள்ல பண்ணையார்கள் இருப்பாங்க. இவங்களை வச்சு உழைப்பு சுரண்டல் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் இப்போ சிட்டிக்கு போங்க, நீங்கள் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதான் மகளிர் விடியல் பயண திட்டம். ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனா கையெழுத்து போட்டதில் அதில் ஒன்று பெண்களுக்கு வந்து மகளிர் விடியல் பயண திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பல பேர் வந்து பெண்கள் வந்து மகளிர் பஸ்ன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஸ்டாலின் பஸ் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் விஜயாட்சி கூட வந்துருச்சு. ஸ்டாலின் பஸ் வந்துருச்சு, ஸ்டாலின் பஸ் வந்துச்சுன்னு அந்த கருத்துல மகளிர் வந்திருக்காங்க. அப்படி மகளிர் கூட நன்றி உணர்வோட இருக்கும்போது உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல. அது விடியல்னு சொன்னாவே அது ஸ்டாலின் தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. விடியல்ன்றது வந்து ஒரு பொதுவான வார்த்தை. அப்ப மகளிர் விடியல் பயணம்ன்றது வந்து எங்களுக்கு ஒரு பயமா இருக்கு, எங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்திருக்காங்க. அது மகளிர் பயணம். அடுத்து அங்க தாய் மாணவர் திட்டம்னு ஒரு திட்டம் இருந்தாங்க. அது பாருங்க, தாய் மாணவர்ன்ற வந்து வயதானவங்க இருப்பாங்க. அவங்க சில பொருட்கள் ரேஷன் கடையில் வழங்கப்படக்கூடிய பொருட்கள் வந்து அவன் வந்து வாங்க முடியாதனால வீட்டுக்கு போய் கொடுப்பாங்க. அதை வந்து வீடு தேடி கொண்டு போய் கொடுக்கும் பொருட்கள் திட்டம்ன்ற மாதிரி ஒரு திட்டம். என்னங்க வந்துச்சு? தாய் மாணவர்கள் என்னங்க வந்துச்சு? இப்போ ஸ்டாலின் பேர் வச்ச எந்த இதுவுமே இருக்கக்கூடாதுன்னா நீங்க என்னத்தை உருவாக்க போறீங்க? சிங்கப்பெண் திட்டம்னு ஒன்று உருவாக்குறீங்க. எங்கேயாவது பேசப்படுதா? 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொன்னீங்க. பல இடங்கள்ல 200 ரூபாய்க்கு கரண்ட் பில் வர இடத்துல 500 ரூபா 1000 ரூபா 2000 3000 5000 ஒரு இடத்துல 7000 வந்து மாசம் வருமா உங்களுக்கு கரண்ட் பில் 21,000 வந்திருக்கான். அப்போ உங்களுடைய திட்டம் இப்படிதான் இருக்கு. 200 யூனிட்டை வந்து இலவசம்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு அங்கிட்ட ஒரு சைடு கூட்டுறீங்க. அது எந்த அளவுக்கு நடக்கும் தெரியல. அது உங்களுடைய தவறா, நிர்வாகத்தோட தவறா பொறுத்து பார்த்தா தெரியும். அங்கங்க போராட்டம் வெடிக்க போகுது. அப்போ ஸ்டாலினோட பேரை வச்சாவே எங்களுக்கு பயம், அச்சம். ஸ்டாலினாவே அச்சம்னா இன்னும் தமிழ்நாட்டை ஸ்டாலின் தான் ஆள்றாரா? நம்ம கேட்குறோம், அப்படி வெளிப்படையாக கேட்குறோம். இப்போ விஜய்க்கு வந்து ஒரு பயமா? ஸ்டாலின் தான் என்ன ஆட்சி ஆள்றாரு, நம்ம தான் முதலமைச்சர்ன்றதுல உங்களுக்கு என்ன தயக்கமா இருக்குன்னு கேட்குறேன். 107 மைனாரிட்டியா இருக்குன்னு சொல்லி நீங்களும் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு உளவியல் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கா? ஒரு பொதுவாகவே ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதை ஒரு கோடுக்கு மேல ஒரு பெரிய கோடு போட்டோம்னா அந்த கோடு பெருசா இருந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லுவாங்க. விஜய் அந்த வேலையை தான் பார்க்குறாரு. தன்னால எதுவுமே முடியல. தான் அரசுனால ஒரு நிர்வாகத்திறம் பண்ணவே முடியல. தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. தாவேகாரங்கனாலே பல இடங்கள் நடக்குது. தாவேகா கட்சிக்காரங்கனாலே வந்து இந்த அருவருக்கத்தக்க செயல்ல வந்து அதிகமா ஈடுபடுறாங்க. உங்களுடைய கட்சி பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு? தூத்துக்குடியில ஸ்ரீவைகுண்ட ஒருத்தர கட்சி பெண்ணுக்கே ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நடக்குது. சமரசம் பேச்சு வைக்கிறீங்க. உங்க கட்சி எம்எல்ஏ வந்து அவங்க நேரடியாக குற்றம் சாட்டுறாங்க. இங்க பார்த்தோம்னா நான் 1 பைசா கூட லஞ்சம் வாங்க முடியாது, வாங்கினா விட மாட்டேன், என் பேரை சொல்லுங்கன்றாங்க. உங்க போட்டா பெருசா வச்சுக்கிட்டே 1,30,000 லஞ்சம். பழனி கோயில்ல மோசடி. உங்களுடைய கொள்கை தலைவர் சொல்லக்கூடிய அம்பேத்கர் அவருடைய சிலையை வந்து சேலத்தை சரியா திறக்க முடியல. பட்டியல மக்களுடைய வீடுகளை வந்து கடலூர்ல இடிக்கிறீங்க. தூய்மை தொழிலாளர்களுடைய போராட்டத்தை வந்து பங்கேற்று இவங்க தான் நம்ம நாட்டினுடைய கண்கள்னு சொன்னீங்க. 5 வருஷமா வேலை பார்க்குறேன், 10 வருஷம் 15 வருஷம், இன்னும் பெர்மனன்ட் வேலை இல்லை. நிரந்தரமான பணி நிரந்தரம் கிடையவே கிடையாது. அப்போ உங்க ஆட்சியில இதுதான் நிலவரம். நான் கேட்டால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருக்கோம், அம்பேத்கருடைய கனவை நனவாக்கிட்டோம், பல கருத்துக்களை சொல்லிக்கிறது. இன்னைக்கு வந்து அம்பேத்கர் தான் உங்களுடைய கொள்கை தலைவர், தந்தை பெரியார் தான் உங்களோட கொள்கை தலைவர். உங்கள் கட்சியோட நாமக்கல் மேற்கு மாவட்ட சதீஷ்னு ஒருத்தவர் இருக்காரு. அவர் என்ன பேசினாரு? ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு அந்த பூமவனே பூமகனே அப்படின்னு வார்த்தையை பேசுறாரு. இதே உங்களோட கொள்கை லட்சணமான்னு கேட்கிறேன். இல்ல பல கட்சி தலைவர் உங்களோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே அமைதியா இருக்காங்க. திமுக ஆட்சியில கடந்த காலங்களில் திமுகவை சேர்ந்த பல்வேறு நபர்கள் பேசியிருக்காங்க ஜாதி ஐக்கியத்தோட. அப்போது கண்டிச்சீங்களா? இப்போது என்ன பண்ணிருக்கீங்க? ஆதாரம் அப்படியே வருது, வெளிப்படையா பேசுறேன். இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க, எங்க வீட்டுல என்ன ஓட்டு இருக்குன்னு. அப்போ உங்க கட்சிக்காரங்கள்லாம் அப்படிதான் இருக்கும்போது நீங்க வந்துட்டு வெறுமனே திட்டத்தை மாட்டீங்கன்னா, ஒரு கோடுக்கு மேல பெரிய கோடு போட்டீங்கன்னா நீங்க சாதனையாளர் ஆயிருவீங்களா?
இது வெறுமனே வந்து ஒரு அயோக்கியத்தனம் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தன்னால எதுவுமே முடியல. நிர்வாகத்திறனற்ற அரசு வெளிப்படையா சொல்லிட்டு போங்க, என்னால முடியல, ஸ்டாலினோட பேரை தான் மாத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது விஜயினுடைய இந்த மாதிரியான பல்வேறு பேர் மாற்றம் நிகழலாம். மக்களுக்கு தெரியும்ல, ஃப்ரீ பஸ்னாவே ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் தான் ஃப்ரீ பஸ். காலை உணவு திட்டம் சொன்னாலே அது ஸ்டாலின் தொடங்கி வச்சது தான் அப்படின்றது மக்களுக்கு தெரியும். நான் முதல்வன் திட்டம் நீங்க எத்தனை பேர் வேணா வைங்க, ஸ்கீமை தொடங்கினவர் யாருன்னா ஸ்டாலின்றது வந்து நிலைச்சு நிற்கும். நீங்க பேர்ல இருக்க லெட்டரை வேணா மாத்திக்கலாம் சில இடங்கள்ல. அதாவது இந்த போர்டு எடுத்துட்டு இன்னொரு போர்டு மாத்திக்கிறலாம். அன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் இருந்தாங்க, அவங்களுடைய புகைப்படம் இருந்துச்சு, நீங்க உங்களோட புகைப்படம் இருந்துக்கலாம். திட்டம் பேசும்ல, இந்த திட்டம் யார் கொண்டு வந்ததுல இருந்து. அப்போ ஒட்டுமொத்தமா அதை பார்க்கும்போது விஜய் அரசுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்கு. ஸ்டாலின்னாவே பயம், ஸ்டாலினாவே ஒரு அச்சம் அப்படின்னு தான் இருக்கு. அதனாலதான் இந்த பேர் மாற்றத்தை கூட நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது. மற்றபடி விஜய் அரசனுடைய செயல்பாடுகள் என்பது வந்து இன்னும் பொறுத்து தான் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு. தற்போது வரை அவங்களுடைய செயல்பாடே சரியில்லை. பார்ப்போம் பொறுத்து இருந்து என்ன நடக்குதுன்னு, இந்த ஆட்சியில என்னென்ன பேரெல்லாம் மாற்ற போறாங்கன்ட்டு. இன்னும் எத்தனை பேருந்து நிலையங்களை பேரை மாற்ற போறாங்கன்னு தெரியல. பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.